ஹலோ நண்பர்களே, என் பேர் சர்வேஷ். இந்த வீடியோ நம்ம டாப் 10 2023 மூவிஸ். ஆக்சுவலாக நான் 23 மூவிஸ் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக நான் நேற்றே போட வேண்டியது ஒரு ப்ராப்ளம்னால வெளில போயிட்டேன். ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோ போட்டெல்லாம் வாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் மக்களே. 2024 வந்து நல்லா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம கிட்ட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவர் போயிட்டாரு. ஸோ அவர் இறந்துட்டாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த செய்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான செய்தியாக தான் இருக்குது. ஈவன் எனக்கும் கஷ்டமான செய்தியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நடந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 10th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ் தான். டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம சந்தானத்துக்கு வந்து எல்லாம் அவர் ஹீரோவா நடிக்கிற படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகுது மக்களே. பட் இந்த படம் வேற லெவல் மக்களே. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பாருங்க, நீங்க சிரிச்சே தள்ளிடுவீங்க. அவ்வளோ செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். இந்த படம் உங்களுக்கு ஜி5 அவைலபிளா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ இப்போ 9th பிளேஸ்ல இருக்கிறது ஜிகிர்தண்டா XX. இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஜப்பானுக்கு போனோம். ஜப்பான் போயிட்டு ஒரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சரி ஜிகிர்தண்டா போய் பார்த்தா மூவி வாஸ் அன்பிலீவபிள் கிரேசி திங். ராகவா லாரன்ஸ்க்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிம் மக்களே. செம்மையா நடிச்சிருக்காப்ல. சூர்யா விட மனுஷன் பிச்சு மேஞ்சிருக்காப்ல ராகவா லாரன்ஸ். கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ 8th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம சூர்யா விஷால் நடிச்ச மார்க் ஆண்டனி படம் இருக்கிறது. ஸோ இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல டீசர் வரும்போது இல்லை, பட் ட்ரெய்லர் வரும்போது இந்த ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன், கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்துச்சு. படம் நல்லா வரும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா மத்தியிலையும் நல்ல பேர் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது அன்பிலீவபிள் மக்களே. விஷாலுக்கு ஒரு கம்பேக் மூவி. அப்புறம் சூர்யா மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காப்புல அவர் இந்த படத்துல. சூப்பர். அவரு தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இவர் வில்லனத்தா, இவரு தான் படத்தோட ஹீரோனே நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு விஷாலை விட. ஸோ இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ 7th பிளேஸ்ல இருக்கிறது சித்தா. இந்த படத்துக்கு அவ்வளவா வரவேற்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ரொமோஷன்லாம் ஒண்ணுமே ஆக்சுவலா பண்ணல. ஸோ சந்திரமுகி டு இறைவன்லாம் பார்த்துட்டு என்னடா ஒரு படம் கருமம், எல்லாமே மொக்கையா இருக்கு. சரி என் ஃப்ரெண்டு சித்தா படத்துக்கு போகலாம்டா, சூப்பரா இருக்குன்னு சரி சித்தா படத்துக்கு போகலான்னு பார்த்தா மூவி வாஸ் அன்பிலீவபிள். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த படம். கடைசியில் அந்த குழந்தை பேசுறதுலாம் எனக்கு எமோஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலி, லிட்ரலி. இந்த படம் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஃபேமிலியோட எல்லா பேரண்ட்ஸும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இந்த படம் வந்து இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அவைலபிளா இருக்கு. இந்த படம் நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். ஸோ 6th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம கவின் நடிச்ச டாடா பரோட்டா. ஸோ February 8th டாடா வந்துச்சு. டாடா மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா கவின் நடிச்சாரு, அதான் சும்மா எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் 26 crore அடிச்சது வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. பெரிய வசூல் இந்த படத்துக்கு. ஆக்சுவலா இந்த இது 8 crores ஐ திங்க், சம்திங் 8 crores நினைக்கிறேன். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு 26. இந்த படத்துல கவின், அபர்ணா தாஸ் இவங்க 2 பேர் வேற லெவல் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சிங்கிள் பேரண்ட் மூவி தான், ஒரு அப்பாவோட சிங்கிள் பேரண்ட் மூவியோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ரொம்ப நல்ல படம்னே நான் சொல்லுவேன் 2023 பெஸ்ட் மூவிஸ்ல. ஸோ 6th பிளேஸ்ல இந்த டாடா படம் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். 5th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம சசிகுமார் நடிச்ச அயோத்தி படம் தான் இருக்கு. இந்த படம் ஆக்சுவலா வந்து சசிகுமார் 2017 நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து சசிகுமாருக்கு பெரிய பெரிய ஃபிளாப் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு. சீரியஸாங்க மனுஷன் பின்னி படம் எடுத்துட்டாப்புல. சசிகுமார்ல எமோஷன் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவு சூப்பரான மூவி இது. ஸோ அந்த படம் எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இது ரொம்ப ஃபீல் குட்டான மூவி. இந்த படம் இப்போ
இந்த படம் இப்போ ஜி5 அவைலபிளா இருக்கு, பார்க்கலாம். ஸோ அந்த 4th பிளேஸ்ல ஜோ இருக்கு. இந்த படத்துக்கு தான் நான் சித்தாக்கு சொன்ன மாதிரி பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரமோஷன்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. பட் இந்த ஜோ படத்துக்கு ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா கிடைச்சிட்டு இருக்கு. ஜோ படத்துக்கு ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா. சரி படத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா ரியோராஜ் வேற லெவல் நடிச்சிருக்காப்ல. இந்த படம் சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. இதெல்லாம் மலையாள படத்துல தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரி படம். தமிழ்ல வருதுன்னு கேட்டா நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். 3rd பிளேஸ்ல இருக்கிறது நம்ம சூரி நடிச்ச விடுதலை படம் தான். இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன், அவரு இந்த மாதிரி அசுரன் அந்த மாதிரி நிறைய படம் ஹிட் கொடுத்துருக்காரு, விசாரணை அந்த மாதிரிலாம். ஸோ இந்த படம் நல்லா இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க. இந்த படம் ஒரு சூப்பரான மூவிங்க. ஆக்சுவலா ரொம்ப சூப்பரான மூவினே நான் சொல்வேன். ஏன்னா அந்த படத்துல அந்த ரொம்ப ஸ்லோ பேஸ்டா இருக்கும் ஸ்கிரீன் பிளே. பட் படத்தோட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அந்த படம் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கா கதை. கண்டிப்பா எல்லாரும் ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படம். பட் இது ஏ சர்டிபிகேட், ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த படம் வந்து ஜி5ல எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாகவும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ஃபேமிலியோட பார்க்க மாட்டோம். ஸோ அந்த படத்தை பார்க்கலாம். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது போர்த்தொழில். இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுமே இல்லை. சித்தா அப்புறம் சித்தா வரிசையில தான் இந்த படமும், ஜோ வரிசையில இந்த படமும் வந்துச்சு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. பட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு சைக்கோபேத் சீரியல் ஸ்டோரி. இந்த படம் வந்து ஸ்கிரீன்ல அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஒரு செகண்ட் அப்படி டர்ன் பண்ணா அடுத்த சீன் போய்கிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு இந்த படத்துல பாட்டு ஒண்ணுமே இல்லை, தேவையில்லாத சீன்ஸ் இந்த படத்துல இல்ல. அது இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துல அசோக் செல்வன், சரத்குமார் 2 பேருமே பிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரத் பாபு காட்டுவாங்க ஒருவேளை இவருதான் வில்லன் அப்படின்னு. பட் கடைசியில ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க, ஒரு ட்விஸ்ட் செம ட்விஸ்ட்டுங்க அது. ஆக்சுவலா கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க, இல்ல இவனுக்கு மேல ஒருத்தவன் இருக்கா, அவன் தான் மெயின் வில்லன் சொல்லி ரிவீல் ஆகும். அந்த சீன்ல செம்ம கூஸ் பம்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பார்க்கிங் மூவி தான். இந்த படம் வந்து ஒரு டிசம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இது எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு படம், அவ்வளோலாம் பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஒன்றும் இந்த படத்துக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி படம்லாம் நம்ம மலையாளத்தெல்லாம் பார்க்க முடியும். ஜோ வரிசையில ஏதோ ஒரு குட் ஃபிலிம். இது வந்து ஆக்சுவலா ஈகோ கிளாஷ் மூவிங்க, அவ்வளவுதான். எம்எஸ் பாஸ்கருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ், அவ்வளவுதான். பட் அந்த ஈகோ கிளாஸ்ல ஸ்கிரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் அந்த படத்தோட மெயின் ஹைலைட். இந்த படம் பார்க்கணும்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. ஸோ ஃபேமிலியோட அந்த படத்தை நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 2024 வந்து நல்லா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ இந்த பொங்கலுக்கு நிறைய படம் வருது. ஸோ இந்த 2024 நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.